நீங்கள் மிஷின் லேர்னிங் இல்லை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத படிக்க ஆரம்பிக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லாட்டி ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாவோ இருந்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து உங்களுக்கு சில மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து பயம்படுத்தும். நான் படிக்க ஆரம்பிக்கும் போதும் இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்தேன். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து அது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விஷுவலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா எவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயத்தையும் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மிஷின் லேர்னிங்கில் வர திடீர்னு பார்த்தா அதில் லீனியர் ரெக்ரெஷன் வாங்க, பாலினாமியல் ரெக்ரெஷன் அப்படின்வாங்க. இதெல்லாம் என்னென்னு நம்மளுக்கு புரியாது. அதில் நிறைய காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாஸ்லாம் வரும். இதெல்லாம் என்னதுன்னே நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான சில மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸை எப்படி விஷுவலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான சில டூல்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ராஜவசந்தன். இது ஈச் ஒன் டீச் ஒனுடைய ஜூனியர் டூட் சீரிஸ். முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? Could you please repeat that? Will be completed. Am I audible? Stop sharing the screen. Any question? Hey, can you join for a quick call? Let's wrap it up. It's not a rocket science, Let's right? take a 5-minute break. Shall we join for a quick call? Any questions? I'm waiting for the Will approval. be completed by end of day. Let me present. Let's take a 5-minute break. Grids and Guide Technologies, your trusted tech enablers and partners. Whether you are a visionary startup or an industry leader, we are your partners in technology excellence. Ready to bring your tech ideas to life? Contact us today. Grids and Guides Technologies. மேத்தமேட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் டைரெக்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவோ வந்த நமக்கு திடீர்னு மிஷின் லேர்னிங்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கே நமக்கு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது சிலது வரும். அதில் முக்கியமாக நம்மளை பயம்படுத்துகிற ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த சிம்பிள் இதுதான். இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிளை பார்த்தோன்னு நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த சிம்பிள் வரும். அதுக்கு பக்கத்தில் என்னமோ ரூட், ஸ்கொயர் ரூட் அதெல்லாம் போடுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக கொஞ்ச நாள் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இது என்ன அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, இது ஒரு ஃபார் லூப். அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் ஃபார் லூப்பை எப்படி எழுதுவோமோ அதனுடைய மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார் லூப், அதாவது ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யணும் அப்படிங்கிறத இந்த சம்மேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு சிம்பிளை வச்சு தான் அவங்க எழுதுவாங்க. ஸோ எப்பெல்லாம் இந்த சிம்பிளை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஃபார் லூப் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது பார்க்கறதுக்கு பெருசாக பயமாக இருக்காது. ஸோ இந்த சம்மேஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா I is equals to 1 அண்ட் இந்த இடத்துல என்னோட வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு வச்சுக்கங்களேன். இது என்ன சொல்லுது அப்படின்னா 1ல் ஆரம்பித்து 5 வரைக்கும் இது ஒரு லூப் மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 2 3 4 5ன்னு போயிட்டு 5ல் ஸ்டாப் ஆகிடும். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4 into I அப்படின்னு போடுவாங்க. அப்போ 4 into Iனா என்ன அர்த்தம்னா ஸோ இனிஷியலாக ஒன்னோட ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். ஸோ 4 into 1. அடுத்த வாட்டி ஐயோட வேல்யூ 2ஆக மாறும். அப்போ 4 into 2. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன இருக்கும் 4 into 1, செகண்ட் ஐட்ரேஷனில் 4 into 2 அண்ட் தேர்ட் ஐட்ரேஷனில் 4 into 3 அண்ட் ஃபோர்த் ஐட்ரேஷனில் 4 into 4 அண்ட் ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் 4 into 5 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதைத்தான் நம்ம வந்து ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபார் லூப் எழுதுவோம். ஸோ ஃபார் I is equals to 1, I is less than or equals to 5 அண்ட் I plus plus அப்படின்னு எழுதுவோம். எழுதிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த இடத்துல வேரியபிள் வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்ம என்ன பண்ணுவோம் 4 into I அப்படின்னு போடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல console.log அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வேல்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட அவுட்புட் வந்து ஒன்றுனா பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து 4 8 12 16 அண்ட் 20 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒவ்வொரு லூப் ஓடும்போதும் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் அது 4ன்னு பிரிண்ட் ஆகும், செகண்ட் ஐட்ரேஷனில் 8ன்னு பிரிண்ட் ஆகும், தேர்ட் ஐட்ரேஷனில் 12 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு ஃபார் லூப்பினுடைய மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த சம்மேஷன் அப்படிங்கிற இந்த சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் இந்த சிம்பிளை எங்கே பார்த்தாலும் இது ஒரு ஃபார் லூப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ y is equal to mx plus c அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஈக்குவேஷன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் இது. அதுவும் இல்லாமல் இந்த பாலினாமியல் ரெக்ரெஷன்லாம் போகும்போது இதே ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபார்மேட்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது, அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஒரு லைன் இல்லை கிராஃப் இல்லாட்டி ஒரு வெக்டார் இது எல்லாத்தையும் விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இது எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு டெஸ்மாஸ் அப்படின்ற ஒரு கால்குலேட்டரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்மாஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு டூல். ஸோ இந்த டூல் வந்து
எலி லோப்ராஃப் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டூல். இது ரொம்ப பாப்புலரான ஒரு டூல். ஸோ இந்த டூலில் நம்ம வந்து கிராஃபிங் கேல்குலேட்டர் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடம் வரும். ஸோ இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன், அதாவது y is equal to mx plus c, y is equals to mx plus c அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது கிராஃபில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் வந்து mx plus c. ஓகே, இந்த c அப்படிங்கிறது வந்து இந்த y இன்டர்செப்ட், அதாவது இந்த லைன் வந்து yல எந்த இடத்துல அது கட் ஆகுது, அது y ஆக்சிஸில் இது எங்கே கட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது இந்த சியோட வேல்யூ. எம்ன்ற வேல்யூ வந்து இது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது. பட் இதை வந்து நம்ம தியரிட்டிக்கலாக படித்தோம்னா நம்மளுக்கு புரியாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு டூலில் நீங்கள் இந்த y is equal to mx plus c அப்படின்னு போட்ட உடனே கீழே பார்த்தீங்கன்னா இந்த எம்ஓ சியும் உங்களுக்கு அது ஒரு வேரியபிளாக மாறும், ஒரு ஸ்லைடராக மாறும். இப்போது இந்த m அப்படிங்கிற இந்த ஸ்லைடரை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ என்ன ஆகுது பாருங்கள், இந்த எம்னுடைய ஸ்லோப் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. ஸ்லோப் அட்ஜஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், இப்போது இது வந்து லைக் இப்படி இருக்குது, நான் இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய ஸ்லோப் அது வந்து லைக் அது வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் பண்ண அந்த லைன் வந்து ஃப்ளாட் ஆகுது, ஸ்லோப்பே இல்லாமல் இது ஃப்ளாட் ஆகுது. மைனஸில் போகும்போது வேற பக்கம் இதுவாகுது. ஸோ அப்போது எம்மோட வேல்யூ வந்து ஸ்லோப்பை வந்து குறிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சியோட வேல்யூ வந்து இது இந்த y இன்டர்செப்ட், இது y ஆக்சிஸை எந்த இடத்துல இன்டர்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வேரியபிள் தான் இந்த c அப்படிங்கிறது. ஸோ எம்ங்கிறது ரொட்டேஷன், ஆர் எல்ஸ் யூ கேன் சே இட் அஸ் அ ஸ்லோப், ஆர் c அப்படிங்கிறது வந்து இது ஒரு y இன்டர்செப்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு லீனியர் ரெக்ரெஷனில் வரும். லீனியர் ரெக்ரெஷன்னா என்னது, ஒரு x வேல்யூவை வச்சுக்கிட்டு ஒரு y வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் லீனியர் ரெக்ரெஷன். அதாவது இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு பீஸாவினுடைய டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 5 டயாமீட்டர் இருக்கிற ஒரு பீஸா வந்து உதாரணத்துக்கு ஒரு 20 rupeesல விற்கிறாங்க. 10 டயாமீட்டரில் இருக்கிற ஒரு பீஸா வந்து உங்களுக்கு ஒரு 50 rupeesல விற்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டயாமீட்டரில் இருக்கிற பீஸாவும் எவ்வளோக்கு எவ்வளோ விலையில் விற்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா உங்ககிட்ட இருக்குது. இப்போது உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, சடனாக இப்போ நம்ம நாளைக்கு நம்ம 24 டயாமீட்டரில் ஒரு பீஸா தயாரிக்கிறோம். அப்போ அதை எவ்வளோ விலைக்கு விற்கலாம், இல்லாட்டி எவ்வளோ விலை விற்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, அப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு பெரிய டேட்டா இருக்குது. அதாவது எந்தெந்த டயாமீட்டரில் இருக்கிற பீஸாஸ்லாம் வந்து எவ்வளோ ரூபாயில் விற்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லீனியர் ரெக்ரெஷன் தான் அங்கே யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அனிமேஷன் பாருங்கள். ஸோ இந்த டாட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டாட்ஸ்லாம் வந்து நம்மளுடைய டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போது இந்த டாட்ஸுக்கு நடுவில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைன் தான் வந்து நம்மளுக்கு ப்ரெடிக்டட் வேல்யூ. ஓகேவா, அப்போ அந்த லைன் நம்ம வரையணும்னா ஃபஸ்ட்டு அந்த லைனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு போய் ஸ்லோப்பையும் அந்த ஒய் இன்டர்செப்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அதை மேலே எடுத்துகிட்டு போய் அந்த சென்டரில் நிறுத்தணும் அப்படின்னா, அதாவது அந்த எரர் வேல்யூலாம் இல்லாமல் சென்டரில் நிறுத்தணும் அப்படின்னா அதுதான் கரெக்டான ஃபிட் அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த லைனை நீங்கள் ஸ்லோப்பையும் ஒய் இன்டர்செப்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் எம் வேல்யூவையும் சி வேல்யூவையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது போகும் அப்படிங்கிறது தான். அப்போது உங்களுக்கு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவில் எம்னா என்ன சினா என்னன்றது தெரிஞ்சு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த ஸ்லோப்பை மேலே கொண்டு வர முடியும். ஸ்ட்ரெயிட் லைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே விஷயம் நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது, அதாவது டேட்டா வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். இதுவே டேட்டா வந்து கொஞ்சம் மேலே கீழே இறங்கி ஏறி பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரைய முடியாது. அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல பாலினாமியல் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணோம். இந்த பாலினாமியல் ரெக்ரெஷன் அப்படின்ற இந்த பேர் கேட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆக்சுவலாக அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். பாலி அப்படின்னா மல்டிபிள்னு அர்த்தம். ஓகே, ஸோ நாமினல் அப்படின்னா வேரியபிள்ஸ். ஓகே, மல்டிபிள் வேரியபிள்ஸை வச்சுக்கிட்டு வரையப்படுற ஒரு லைன் தான் பாலினாமியல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை குறிக்கும். ஸோ அந்த பாலினாமியல் அப்படிங்கிற அந்த ஒரு லைன், இப்போ ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க. இப்போ ஒரு லைன் கர்வாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எழுதியிருக்கிறது ஒரு பாலினாமியல் லைனுக்கான ஈக்குவேஷன். ஓகேவா, இந்த ஈக்குவேஷனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, இது ஒரு கர்வ்ட் லைன். இந்த லைனை பார்த்த உடனே நம்ம இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே நம்ம இந்த லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்த உடனே கியூப், அதாவது 3, அதாவது கியூபில் இருக்குல்ல 3 இருக்குதுன்னா விச் மீன்ஸ் தட்
3 மைனஸ் 1 டேர்ன்ஸ் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? அங்கே பாருங்க, அதாவது 3 மைனஸ் 1 2. ஓகேவா? அப்போது வரப்போகிற அந்த லைனில் 2 டேர்னிங் பாயிண்ட்ஸ், அதாவது இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அண்ட் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுவே அந்த ஈக்குவேஷனுடைய பவர் வேல்யூ வந்து பவர் 6 இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 2 பவர் 6 இருக்குன்னு வச்சுக்கலேன். 2 பவர் 6 இருந்துச்சுன்னா அப்போது 6 மைனஸ் 1 5 டேர்ன்ஸ் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 5 டேர்ன்ஸ் இருக்க போகுது அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஸோ இந்த ஈக்குவேஷனை போட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கர்வ் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷனை, பாலினாமியல் லைன்ஸை வரையறதுக்கான ஈக்குவேஷன். இப்போது இதனுடைய அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வாக இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுனா அதுக்கேற்ற மாதிரி அந்த லைன் வளையணும். அப்போது அந்த லைனை நம்ம வந்து அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் போய் அங்கே ஃபிட் ஆகும். அப்படி ஃபிட் ஆகும்போது அந்த லைன்லேருந்து நீங்கள் எடுக்கிற வேல்யூ கண்டிப்பாக அதோட ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். இந்த வீடியோவில் சில மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ்லாம் எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா ரொம்ப ஹாண்டிங்காக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னா அது என்ன ஃபார்முலான்ற சொல்லுங்கள். முடிஞ்சால் நான் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் படிச்சுட்டு இருக்கிறாங்களோ அண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈச் ஒன் டியூஷன் அப்படிங்கிற இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.